ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஃபோட்டோஸ் பேக்ரவுண்டை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோட்டோஸ் பிடிச்சிப்போம். அந்த ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிக்சர் நமக்கு அசிங்கமாக இருக்கும். ஸோ அதுக்கு வேறு சீனரி வைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த சீனரிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். அந்த ரிமூவ் பண்ணுறது எப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை நம்ம செய்ய முடியும். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். வாங்க நம்ம இந்த வீடியோவை போய்ட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் இல்லாமல் நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 2 மெத்தடையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அப்ளிகேஷனே இல்லாமல் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்கள் குரோம் ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் செக் பண்ணுறது என்னன்னு சொன்னால் ரிமூவ் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். ரிமூவ் பிஜி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டில் எது கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்லோட் இமேஜ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இமேஜ், அதாவது எந்த இமேஜ் பேக்ரவுண்டு நீங்கள் ரிமூவ் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஃபோட்டோஸை தான் செலக்ட் பண்ணேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஃபோட்டோஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுக்கேன். டன் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகி பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்டை நீங்கள் ரிமூவ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட அதாவது நான் மட்டும்தான் இருக்கேன், பேக்ரவுண்டே காணலை. ஓகேங்களா, இதை என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணுங்கள். ஓகேங்களா, சேவ் பண்ணி வச்சுட்டு வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு இமேஜ் வச்சு நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது. ஓகேங்களா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் அதே நேமே சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ நான் சொன்ன நேமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். ரிமூவ் அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ண உடனே இந்த அப்ளிகேஷன் கிடைக்கிது. ஸோ இந்த அப்ளிகேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அப்ளிகேஷன் அதே மெத்தட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேலாம், ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மெத்தடில் இருக்கும். ஸோ அதே போல் நீங்கள் தான் இதுலேயும் ரிமூவ் பண்ணணும். ஓகேலாம், ஸோ இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு ஒரே அப்ளிகேஷன் தான். பட் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி செய்யணும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் செய்யலாம். ஸோ இது உங்களுக்கு எந்த மெத்தட் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கணும் அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய், see you.